திருமூலர் எழுதிய திருமந்திரம் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பலரும் ஏதோ ஒரு பக்தி நூல்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க இல்லையா? ஆமா, அதுதான் பொதுவான கருத்து. ஆனா உண்மையில அது ஒரு முழுமையான வாழ்க்கை வழிகாட்டி. வாழ்க்கை வழிகாட்டியா? அப்போ அதுல தத்துவம், யோகம், மருத்துவ குறிப்புகள்னு எல்லாமே இருக்குன்னு சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. அதனாலதான் அத ஒரே நேரத்துல தோத்திரம், அதாவது பக்தி இலக்கியம், அப்புறம் சாத்திரம், அதாவது தத்துவ நூல்னு ரெண்டுமாவே பாக்குறாங்க. தமிழ் ஆகமம்னு கூட இதுக்கு ஒரு பேர் இருக்குன்னு சொல்றாங்க. சரி, இந்த ஆழமான படைப்பை எழுதின திருமூலர் யாரு? அந்த 3000 பாடல்களுக்குள்ள அவர் என்னதான் சொல்ல வராருன்னு தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். நிச்சயமா, இந்த உரையாடலோட நோக்கம் திருமந்திரத்தை வெறும் பாடல்களா பார்க்காம அது காட்டுற வாழ்க்கை முறைய புரிஞ்சுக்கிறது தான். திருமூலருங்கிற அந்த சித்தர் யாரு, அவரோட கதை என்ன, பின்ன அப்புறம் அந்த 9 தந்திரங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த 9 தந்திரங்கள் எப்படி ஒரு முழுமையான ஆன்மீக பயணத்துக்கான வரைபடமா இருக்கு. அப்புறம் மிக முக்கியமா நம்ம உடம்புக்கும் கடவுளுக்கும் ஆன்மாவுக்கும் என்ன தொடர்புன்னு திருமூலர் சொல்றாருங்கிறத நம்ம அலசி ஆராய போறோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, திருமூலரோட கதையிலிருந்தே ஆரம்பிக்கலாமே. திருமூலருங்கிறது அவருக்கு அப்புறம் வந்த பெயர் தானே? ஆமா, அவருடைய இயற்பெயர் சுந்தரன். அவர் கைலையில நந்தி தேவரோட சீடரா இருந்த ஒரு பெரிய சிவயோகி. ஓ, அவர் எதுக்காக தென்னிந்தியாவுக்கு வர்றார்? அவர் அகத்திய முனிவரை சந்திக்க வர வழியில தான் அந்த ஆச்சரியமான சம்பவம் நடக்குது. சாத்தனூருங்கிற கிராமத்துக்கு பக்கத்துல வரும்போது அங்கே ஒரு பரிதாபமான காட்சியை பார்க்கறார். என்ன காட்சி அது? மூலன்கிற ஒரு மாடு மேய்ப்பவர் இறந்து கிடக்க, அவரை சுத்தி இருந்த மாடுங்க எல்லாம் கண்ணீர் விட்டு கதறி அழுதுட்டு இருக்கு. அடடா, ஒரு மனுஷனோட உயிருக்காக மாடுகள் அழுறது பார்த்ததும் அந்த சிவயோகிக்கு மனசு கேட்கல இல்லையா? அதேதான், அந்த ஜீவன்களோட துயரத்தை போக்கணும்னு நினைக்கிறார். அப்போ என்ன பண்றாருன்னா, தன்னோட யோக சக்தியை வச்சு தன் உடம்ப விட்டுட்டு, ஆமா, தன்னோட சொந்த உடம்ப ஒரு பாதுகாப்பான இடத்துல மறைச்சு வச்சுட்டு தன்னோட உயிரை மட்டும் பிரிச்சு எடுத்து இறந்து போன அந்த மூலனோட உடம்புக்குள்ள போயிடுறார். அப்போ மூலன் உயிர் பெற்று எழுகிறார். மாடுகள் எல்லாம் சந்தோஷமாகிடுது. ஆமா, மாடுகளை அதோட வீட்டுக்கு அனுப்பிட்டு அவர் திரும்பவும் தன்னோட பழைய உடம்புக்கு வந்திருக்கணுமே. ஆனா அங்கதான் ஒரு திருப்பம் வருது. அங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். சுந்தரன் தன்னோட பழைய உடம்ப தேடி வரார். ஆனா அவர் வச்ச இடத்துல அந்த உடம்ப காணோம். காணோமா? அப்போ இது சிவன் செஞ்ச செயலா? அவரும் அப்படிதான் புரிஞ்சுக்கிறார். இது சிவன் நமக்காக போட்ட திட்டம்னு. தான் இந்த மூலனோட உடம்புலயே இருந்து வடமொழியில இருக்கிற ஆகமங்களோட சாரத்தை எளிய தமிழ்ல இந்த உலகத்துக்கு தரணுங்கிறதான் இறைவனோட விருப்பம்னு உணர்றார். ஓ, அதனாலதான் மூலன் என்ற பெயரோடு திரு என்ற அடைமொழி சேர்ந்து திருமூலரானாரா? சரியா சொன்னீங்க. அதுக்கப்புறம் அவர் திருவாவடுதுறை கோயிலுக்கு பக்கத்துல ஒரு அரசமரத்தடியில தியானத்துல அமர்ந்தார். இங்கதான் அந்த 3000 வருஷம் 3000 பாடல் கதை வருது. இதுவே ஒரு மலைப்பா இருக்கு. ஆமா, புராண கதை என்ன சொல்லுதுன்னா, அவர் வருஷத்துக்கு ஒரு முறை தான் தியானத்திலிருந்து வெளியே வருவார். அப்படி வரும்போது அந்த ஒரு வருஷ தியானத்தோட மொத்த சாரத்தையும் ஒரே ஒரு பாடல்ல வெடிப்பார். அப்போ ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாலேயும் ஒரு வருஷ தியானத்தோட ஞானம் இருக்கு. ஆமா, இப்படி 3000 வருஷங்கள் 3000 பாடல்கள், அதுதான் திருமந்திரம். நாயன்மாருங்கிறது பக்தியோட உச்சம், சித்தருங்கிறது அறிவோட ஞானத்தோட உச்சம். திருமந்திரம் இந்த 2 தேவைகளையும் ஒரே நேரத்துல பூர்த்தி செய்யுது. அருமை. ஒரு பக்தனோட மனசுக்கு ஆறுதலையும் கொடுக்குது, ஒரு யோகியோட அறிவுக்கு தீனியாவும் இருக்கு. கரெக்ட். அப்போ இந்த நூலோட தத்துவ அடிப்படைக்கு வருவோம். சைவ சித்தாந்தம் என்கிற வார்த்தையே முதல்ல திருமந்திரத்துல தான் வருதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. அது 3 விஷயங்களை மையமா வைக்குது: பதி, பசு, பாசம். இத கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? நிச்சயமா. இதுதான் சைவ சித்தாந்தத்தோட முக்கோணம். பதினா இறைவன், அதாவது சிவன். சரி. பசுனா உயிர், அதாவது நாம, ஆன்மா. பாசம்னா நம்மள கட்டி போட்டிருக்கிற தலைகள். ஓகே, அப்போ ஆன்மா, பசு எப்படி இந்த தலைகளில் பாசம் இருந்து இறைவனை பதிய அடையுதுங்கிறது தான் முழு பயணமும். சரியா பிடிச்சிங்க. இந்த பாசம், அதாவது தலைகள்னா என்னென்ன? அது 3 வகை. மும்மலங்கள்னு சொல்லுவாங்க. முதல் மலம் ஆணவம். நான், என்னுடையது நினைக்க வைக்கிற அறியாமை. ஆமா, செம்புல இருக்கிற களிம்பு மாதிரி இது ஆன்மாவோட இயல்பாவே இருக்குன்னு திருமூலர் சொல்றார். 2வது கன்மம், அதாவது வினை. நம்ம செய்யற நல்லது கெட்டதோட விளைவுகள். விதை மாதிரி சரியான நேரத்துல முளைச்சு பலன் கொடுக்கும். 3வது மாயை. இந்த உலகத்தையும் நம்ம உடம்பையும் உருவாக்குற மூலப்பொருள் இதுதான்.
நெல்ல மூடி இருக்கிற உமி மாதிரி. அப்போ முக்தி அதாவது விடுதலைங்கிறது இந்த ஆணவம், கன்மம், மாயைய முழுசா அழிச்சு ஒழிக்கிறதா? இல்ல, இதுதான் இங்க இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான புள்ளி. திருமூலர் அவற்றை எதிரியா பார்க்கல. மலபரிபாகம்னு ஒரு அருமையான சொல்ல பயன்படுத்துறாரு. மலபரிபாகம். ஆமா, பரிபாகம்னா பழுக்கிறது. ஒரு மாங்காய் பழுக்கும்போது அதோட புளிப்பு குணம் அழிஞ்சு போறதில்ல, அது இனிப்பா உருமாற்றம் அடையுது. ஓ, அப்போ இது ஒரு போர் இல்ல, ஒரு உருமாற்றம். மிகச்சரி. அந்த மலங்கள் பழுத்து தன்னோட பிடிய தளர்த்தி ஆன்மாவை விடுவிக்குது. இந்த உருமாற்ற பயணத்துக்கு திருமூலர் ஒரு வரைபடத்தை கொடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கு. 9 பிரிவுகளா, அதாவது தந்திரங்கள்னு இத பிரிச்சிருக்காரு. தந்திரம்னா பொதுவா நம்ம தந்திரம் பண்றது, ஏமாத்துறதுன்னு தானே நினைப்போம். இங்க அதுக்கு என்ன அர்த்தம்? நல்ல கேள்வி. இங்க தந்திரம்ங்கிற சொல்லுக்கு வழிமுறை, நூல் அல்லது ஒரு கட்டமைக்கப்பட்ட அறிவுன்னு பொருள். சரி, இந்த நூலோட மொழி எளிமையா இருந்தாலும் புரிஞ்சுக்க கஷ்டம்னு சொல்றாங்களே. ஆமா, ஏன்னா உள்ள நிறைய குறியீடுகள் இருக்கும். இத சூனிய சம்பாஷணை, அதாவது மறைபொருள் பேச்சுன்னு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த மாதிரி குறியீடுகள்? ஏன்னா இந்த ஆழமான உண்மைகள் தகுதியில்லாதவங்க கையில கிடைச்சு தவறா பயன்படுத்தக்கூடாதுன்னு அவர் நினைச்சிருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பாட்டுல 5 பசுக்களை ஒரு மேய்ப்பன் மேய்க்கிறான்னு வரும். 5 பசுக்கள்னா நிஜமான மாடுகளா? இல்ல, இங்க 5 பசுக்கள்னா நம்மளோட 5 புலன்கள்: கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். அப்போ மேய்ப்பன் யாரு? நம்ம மனசா? சரியா பிடிச்சிட்டீங்க. மேய்ப்பன் நம்ம மனசு அல்லது நமக்கு வழிகாட்டுற குரு. 5 புலன்களையும் மனசுங்கிற மேய்ப்பன் சரியா வழி நடத்தினா வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற ஒரு பெரிய யோக ரகசியத்தை இவ்ளோ எளிமையா சொல்லிட்டு போறாரு. கட்டுப்பாடும் இல்லாம மந்திரங்களாலேயோ சடங்குகளாலேயோ எந்த பயனும் இல்லைன்னு திருமூலர் ஆணித்தரமா சொல்றாரு. அதனாலதான் அந்த வரிசை. சரி, இந்த தந்திரங்களை 3 பெரிய பிரிவுகளா பார்க்கலாம்னு சொன்னீங்க. அது என்ன? முதல் 3 கர்மா, அதாவது செயல்கள் மற்றும் அறநெறி. அடுத்த 3 உபாசனை, அதாவது வழிபாடு. கடைசி 3 ஞானம், அதாவது அறிவு மற்றும் முக்தி. சரி, அந்த முதல் அஸ்திவாரம், அதாவது கர்மா பகுதி, தந்திரங்கள் 1-3 எதை பத்தி பேசுது? முதல் தந்திரம் ஒரு மனிதன் சமூகத்துல எப்படி வாழணுங்கிற அறநெறிய பத்தி பேசுது. நிலையாமை, அன்பு, கல்வி, கொல்லாமை போன்ற அடிஸ்தான கொள்கைகளை விளக்குது. 2வது தந்திரம்? 2வது தந்திரம் புராண கதைகள் மூலமா சிவனோட பெருமைகளையும் ஆன்மாக்கள் எப்படி வெவ்வேறு நிலைகள்ல இருக்குங்கிறதையும் சொல்லுது. 3வது தந்திரம் தான் ரொம்ப முக்கியம். இதுலதான் யோகம் பத்தி வருதா? ஆமா, பதஞ்சலி முனிவரோட அஷ்டாங்க யோகத்தை பத்தி ரொம்ப விரிவாக பேசுது. இயமம் நியமம் தொடங்கி சமாதி நிலை வரைக்கும் 8 படிகளை விளக்குது. இதுல தான் திருமந்திரத்தோட தனித்துவமான வாசி யோகம்ங்கிற மூச்சு பயிற்சியும் அறிமுகமாகுது. வாசி யோகம்னு சொன்னீங்க. இது சாதாரணமா நாம செய்யற பிராணாயாமம் மாதிரி தானா, இல்ல இதுக்கு வேற ஆழமான அர்த்தம் இருக்கா? இது வெறும் மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுறது மட்டும் இல்ல. வாசிங்கிறது நம்ம உயிர் சக்தி. நீங்க கவனிச்சிருக்கலாம், நம்ம கோவமா இருக்கும்போது ஒரு மாதிரி மூச்சு வரும், அமைதியா இருக்கும்போது வேற மாதிரி வரும். ஆமா, அது உண்மைதான். திருமூலர் என்ன சொல்றாருன்னா, நம்ம மூச்சை நாம கட்டுப்படுத்தினா நம்ம மனசையும் உயிர் சக்தியையும் கட்டுப்படுத்தலாம். அந்த கட்டுப்படுத்தப்பட்ட உயிர் சக்தியை வச்சுதான் உள்ள இருக்கிற இறைவனை உணர முடியும். இது ஒரு அகப்பயணம், வெறும் உடற்பயிற்சி இல்ல. ஓகே, அஸ்திவாரம் போட்டாச்சு. அடுத்த பகுதி உபாசனை, அதாவது வழிபாடு. தந்திரங்கள் 4-6. இதுல என்னென்ன இருக்கு? 4வது தந்திரம் மந்திரங்கள், யந்திரங்கள், சக்கரங்கள் பத்தி பேசுது. சக்கரங்கள்னா நம்ம உடம்புல இருக்கிற சூட்சமமான ஆற்றல் மையங்கள். 5வது தந்திரம்? 5வது தந்திரம் சைவ சமயத்தோட 4 பாதைகளான சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகியவற்றை விளக்குது. 6வது தந்திரம் குருவோட முக்கியத்துவத்தை வலியுறுத்துது. ஒரு தகுதியான குரு இல்லாம இந்த ஞான பாதையில பயணிக்கிறது ரொம்ப கடினம்னு அது சொல்லுது. அப்படியானால் கடைசி 3 தந்திரங்கள் ஞானம் பற்றியதாக இருக்கணும். அதுதான் பயணத்தின் உச்சம், இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. 7வது தந்திரம் வழிபாடு, சுயக்கட்டுப்பாடு போன்றவற்றை ஆழமா விளக்குது. 8வது தந்திரம் ஆன்மா அனுபவிக்கிற வெவ்வேறு உணர்வு நிலைகளை பத்தி பேசுது.
9வது தந்திரம் தான் இந்த நூலோட மகுடம். அதுலதான் சிவனோட நடனம் முக்தி பத்தி எல்லாம் வருதா? ஆமா, சிவனோட ஆனந்த தாண்டவம், பஞ்சாட்சர மந்திரத்தோட ரகசியம், சமாதி நிலை, முக்தின்னு உச்சபட்ச உண்மைகளை பத்தி பேசுது. இவ்ளோ விஷயங்கள் இருக்கிற இந்த திருமந்திரத்தோட சாராம்சத்தை சில வரிகள்ல சொல்லணும்னா அது என்னவா இருக்கும்? அந்த 3 மகா வாக்கியங்கள் பத்தி சொல்லுங்க. அதுல முதல் இது அன்பே சிவம். அறியாமையில் இருக்கிறவங்க அன்பையும் சிவனையும் 2 வேறு வேற விஷயமா பார்ப்பாங்க. ஆனா ரெண்டும் ஒண்ணுதான் உணர்ந்தா அன்பாகவே சிவமாகவே நிலைத்திருக்கலாம்னு சொல்றாரு. இது கேட்க ரொம்ப எளிமையா இருக்கு, ஆனா இதோட ஆழம் அதிகம். கோயில் பூஜைன்னு இருக்கிற ஒரு சூழல்ல அன்பே கடவுள்னு சொல்றது ஒரு பெரிய புரட்சி இல்லையா? நிச்சயமா, நீங்க செய்யற அர்ச்சனை அபிஷேகத்தை விட மேலானது சக உயிர்கள் மேல நீங்க காட்டுற அன்புதான் உண்மையான வழிபாடுன்னு சொல்றார். 2வது யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொல்றது. 3வது ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இது இன்னைக்கும் எவ்வளவு பொருத்தமா இருக்கு. ஆமா, ஜாதி மதம் இனோன்னு நாம பிரிஞ்சு கிடக்கிற இந்த காலத்துல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே மனித குலம் ஒண்ணுதான், அவங்க வணங்குற இறைவன் ஒருவன்தான் எவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. ஒரு நிமிஷம், இதுல உடல் பத்தின அவரோட பார்வை என்னை ரொம்ப யோசிக்க வைக்குது. பல சித்தர்களும் ஞானிகளும் உடம்ப ஒரு சுமையா ஒரு தடையா பார்த்திருக்காங்க. ஆனா திருமூலர் உடம்ப கொண்டாடுறார். இது ஏன்? ரொம்ப சரியான கேள்வி. இதுதான் திருமூலரோட சிந்தனையில ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி. ஆரம்பத்துல மத்தவங்கள போலவே அவரும் உடலை நிலையற்றது, ஒரு காய்ப்பைன்னு தான் நினைச்சாரு. அப்புறம் எப்படி இந்த மாற்றம் வந்தது? தியானத்துல ஆழமாக போக போக ஒரு உண்மை அவருக்கு புரிய வருது. அந்த பரம்பொருள், அந்த சிவன் எங்கேயோ வானத்துல இல்ல, அவர் நமக்குள்ள, இந்த உடம்புக்குள்ளதான் குடியிருக்காருன்னு உணர்றார். அந்த உணர்தல் வந்த பிறகு அவரோட பார்வை தலைகீழா மாறிடுச்சு. முற்றிலும். அப்பதான் அவர் சொல்றார், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். அதாவது இந்த உடம்பு அழிஞ்சா உண்மையான ஞானத்தை அடைய முடியாது, அதனால உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொல்றார். அப்போ உடம்ப பேணி பாதுகாக்கிறது ஆன்மாவுக்கு செய்யற சேவை மாதிரி. அதேதான். இந்த உடம்பு வெறும் சதை இல்ல, அது இறைவன் வாழும் கோயில். அதனாலதான் ஆன்மீக பயணத்துக்கு இந்த உடல் ஒரு முக்கியமான கருவி. அதை ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு வலியுறுத்துறார். சரி, இந்த நிலைய அடைய உடம்ப கோயிலா மாத்த அவர் ஏதாவது செய்முறை வழிகாட்டி கொடுத்திருக்காரா? குறிப்பா நம்ம முன்னாடி பேசின அந்த வாசி யோகம் மூலமா இதை எப்படி செய்யறது? கொடுத்திருக்காரு. அதுதான் திருமந்திரத்தோட சிறப்பு. அது வெறும் தத்துவம் பேசிட்டு போற நூல் இல்ல, அது ஒரு பிராக்டிக்கல் கைடு. அவர் சொல்றார், உள்ளி இழுக்கும் மூச்சுக்காற்றே கடவுள்னு. அப்போ மூச்சை கட்டுப்படுத்தினா கடவுளை உணர முடியுமா? ஆமா, இந்த மூச்சோட இயக்கத்தை, அதாவது வாசிய கவனமா கட்டுப்படுத்துறது மூலமா நமக்குள்ள இருக்கிற இறைசக்திய நாம உணர முடியும். இதுக்கு அவர் குண்டலினி யோகத்தையும் ஒரு வழியா சொல்றாரு. குண்டலினி சக்கரங்கள்னு சொன்னா நிறைய பேருக்கு அது ஏதோ மாயாஜாலம் மாதிரி தோணும். அதை கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? நிச்சயமா. குண்டலினி சக்திய ஒரு அனாலஜி மூலமா சொல்லணும்னா, அது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ரிசர்வ் பாவம் மாதிரி. நம்ம முதுகுத்தண்டோட அடிப்பகுதியில அது தூங்கிட்டு இருக்கும். வாசி யோகம் மூலமா அதை எழுப்பணுமா? ஆமா, வாசி யோகம்ன்ற சாவி மூலமா அதை எழுப்பி நம்ம தண்டுவடம் வழியா இருக்கிற ஒவ்வொரு சக்கரமா, அதாவது ஒவ்வொரு எனர்ஜி ஜங்ஷனா கடந்து கடைசியா உச்சந்தலையில கொண்டு சேர்க்கறதுதான் நோக்கம். இத விளக்க அவர் பயன்படுத்துற குறியீட்டு மொழி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குமே. ஆமா, உதாரணத்துக்கு குடிசைக்குள் இருக்கும் 2 காளைகளை கட்டுப்படுத்துவதுன்னு சொல்றார். இங்க குடிசைன்னா நம்ம உடம்பு, 2 காளைகள்னா நம்ம வலது இடது நாசியில போயிட்டு வர்ற மூச்சுக்காற்று. அப்போ மூச்சை கட்டுப்படுத்தினா அந்த சக்தி தானா மேலே எழும்புமா? ஆமா, இந்த 2 காளைகளையும் அடக்கி, அதாவது மூச்சை ஒருநிலைப்படுத்தினா இந்த குண்டலினிங்கிற சக்தி தானா மேலே எழும்பும். இப்படி செய்யறது மூலியமா உடல் ஆரோக்கியம் மேம்படும், மனசு அமைதியடையும், ஆன்மீக பயணமும் சுலபமாகும்னு ஒரு முழுமையான வழி அவர் காட்டுறார். ஆக இன்னைக்கு நாம திருமூலரோட ஆச்சரியமான கதையிலிருந்து ஆரம்பிச்சு திருமந்திரத்தோட 9 தந்திரங்கள் காட்டுற ஆன்மீக பாதை, அன்பையும் மனிதகுல ஒற்றுமையையும் வலியுறுத்துற மகத்தான சிந்தனைகள். அப்புறம் மிக முக்கியமா உடலை ஒரு தடையா பார்க்காம அதை இறைவனுடைய கோயில்னு போற்றி வாசியோடும் மூலியமா அந்த இறைவனை அடைய முடியுங்கிற புரட்சிகரமான போதனைகளை பார்த்தோம். ஆமா, நிறைவா ஒரு சிந்தனை. திருமூலர்
சிவனோட பிரபஞ்ச நடனத்தை வெறும் ஒரு அண்ட நிகழ்வா மட்டும் பார்க்கல, அந்த ஆனந்த தாண்டவம் ஒவ்வொருத்தரோட இதயத்துக்குள்ளேயும் நடக்குதுன்னு சொல்றார். படைத்தல், காத்தல், அழித்தல், அந்த 5 செயல்களுமா? ஆமா, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளன்கிற அந்த 5 தெய்வீக செயல்களும் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு கணமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை உணர்வதுதான் ஞானம். இந்த உரையாடலை கேட்டு முடிக்கும்போது திருமூலர் சொன்ன ஒரு ஆழமான சிந்தனையோட உங்களை விட்டுச் செல்கிறோம். உண்மையான மடம் என்பது கல்லால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல, அது ஜீவனின் உடல் வீடு என்கிறார். உங்கள் அன்றாட வாழ்க்கையில உங்க உடம்ப வெறும் வேலை செய்யற ஒரு கருவியா மட்டும் பார்க்காம தெய்வீகம் உறையும் ஒரு புனித ஆலயமா நீங்க கருத ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கையில, உங்க ஆரோக்கியத்துல, உங்க மனநிலையில என்ன மாற்றங்கள் நிகழும்னு யோசிச்சு பாருங்க.